அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் பெயர்ச்சி காரணமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி ராகு கேது பெயர்ச்சியை சந்திப்பதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் தற்போது திருக்கணிதத்தின்படி ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அடுத்த 3 மாதத்திற்கு பிறகு முழுமையாக ராகு கேது பயிற்சி நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு தற்போது ஏப்ரல் 26ஆம் தேதி முதல் மிகவும் வலுவாக திருக்கணிதத்தின்படி லாபஸ்தானத்திலிருந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். நவ கிரகங்களிலே ராசியின் அதிபதியான சுக்கிரன் எப்படி திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பாரோ, அதே போன்று நிழல் கிரகமான பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் வால் பகுதியை கொண்ட கேதுவும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட இந்த வேளையில் மிக வலுவாக ராகு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் அமர்வது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க. இந்த 4ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது நுழைகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலிருந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கு வருகிறாருங்க கேது. ராகுவின் அமைப்பில் பெரிய அளவில் சிக்கல் இல்லை என்றாலும் கூட கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கலாம். ஆனால் மிகப்பெரிய அளவிலான பாதிப்பு ஜென்மம், அஷ்டமம் போன்ற நிலையில் இருப்பதை காட்டிலும் சற்று குறைவுதான் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்திற்குள் வந்தாலும் பெரிய அளவிலான சிரமம் இல்லை. ஏனென்றால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி இந்த தருணத்தில் சிறப்பாக ரிஷபராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட முடியும். அதோடு மட்டுமல்லாது குடும்பஸ்தானம், சுகஸ்தானம் மிக வலுவுள்ளதாக மாற்றப்படுவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் பெறக்கூடிய வகையில் சுபகாரியங்கள் உறுதியாகவே எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாக ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடும். தாய்வழி உறவு முறைகளிடம் இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகக்கூடிய வகையில் பல்வேறு வகையான எதிர்பாராத புதிய சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல் என அனைத்துமே இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்திற்குள் ராகு நுழைவதால் இந்த தருணத்தில் உறுதியாகவே தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சியும் லாபத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உண்டு. ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி தற்போது நுழைந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இன்னும் 3 மாதம் பிறகுதான் நுழைகிறார். எனவே சனியுடன் இணையும் ராகுவின் அமைப்பால் உறுதியான அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகுவதோடு மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் நிரந்தர வேலைவாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். நீங்கள் தடையென்று நினைத்த காரியங்களை கூட இந்த தருணத்தில் தடையில்லாமல் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக ராகு கேது பயிற்சி உறுதிப்படுத்துகிறது. மேலும் இந்த தருணத்தில் இல்லத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாகக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஏனென்றால் ராகு கேது மிகவும் சாதகமான அமைப்பிற்கு செல்லவில்லை என்றாலும்
மிக பெரிய அளவில் மோசமான சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு செல்லவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் மற்ற வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி லாபத்தில் அமர்கிறார். மற்றொரு கிரகமாக இருக்கக்கூடிய முழு சுப கிரகமான குரு பகவான் மிகவும் வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ல் அமர்கிறாருங்க. இப்படி நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகநிலைகள் சாதகமாக விளம்பரும் போது செவ்வாயும் 3, 4, 5 என பல இடங்களை இந்த தருணத்தில் வலு சேர்க்க போகிறார். எனவே ராகு கேது பயிற்சியால் இந்த தருணத்தில் இருந்து அடுத்த 1.5 ஆண்டுகள் சுமார் 18 மாதம் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான மாற்றங்களை துல்லியமாக சந்திப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக நிழல் கிரகமான ராகு கேது ஏற்படுத்துகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நெருக்கடிகளும் சிரமங்களும் உறுதியாகவே விலகும். அதிலும் குறிப்பாக ராகுவை பொறுத்த வரைக்கும் சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து தற்போது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறாருங்க. ராகு கேதுவிற்கு சனி நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறது. ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கும் நட்பு கிரகமாக இருக்கிறது. எனவே ராகுவின் அமைப்பால் நிறைவான நன்மை இந்த தருணத்தில் தேடி வரும். ஆனால் அதே சமயம் கேது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டிற்குள் சென்றிருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் உஷ்ண கிரகமான சூரியனின் ஆட்சி வீட்டில் சுகஸ்தானத்தில் அமருவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல விஷயங்களில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. எதிர்பாராத வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். எனவே வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொண்டால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும். மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் கவனத்துடன் செயல்பட்டால் மட்டும்தான் அவை சாத்தியம். கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவிலான காரிய தடை என்று இறந்து வந்த அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கலாம். மாணவர்களின் கல்வியிலும் எதிர்பாராத நல்ல முன்னேற்றமும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கைகூடும். இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதை காட்டிலும் புதிய தொழில் துவங்குதல், நிரந்தர வருவாயை உருவாக்குதல் போன்ற அனைத்துமே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நிச்சயமாக ராகு கேது பயிற்சியால் முதன்மையான யோகம் ரிஷபராசிக்காரர்களை தேடி வரும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் சர்பதோஷம் நீக்கக்கூடிய ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தடையில்லாமல் உங்களை வந்து சேர்வதற்கான அற்புதமான யோக வாய்ப்பு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கைகூடும்.